வளமுடன். தாவத்தினை தொடர்ந்து வாழ்க வளமுடன். தாவத்தினை தொடர்ந்து உடல் நலமே செல்வம் என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க நமது அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய பேராசிரியர் அருள்நிதி ஜெயலட்சுமி குமரேசன் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அருட்தந்தை அவர்கள் சுக்கமமாக நிறைந்து இன்றைய சிந்தனையை வழிநடத்தி தருவாராக. இந்த மிக சிறப்பாக நமக்கு தவத்தை வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி எம் சந்திரன் ஐயா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயு, நிறை செல்வம் உயர்த்துவர், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிமா, நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த உடல் நலமே செல்வம் என்ற தலைப்புல சிந்திக்க போறோம். இந்த நல்வாய்ப்பினை நல்கிய ஸ்கை ஆன்லைன் பொறுப்பாளர்கள் அனைவருக்கும், இங்கே வருகை புரிந்திருக்கும் அனைத்து சான்றோர் பெருமக்களுக்கும் பணிவான வணக்கங்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் கூறுகின்ற தலைப்புக்குள்ள போலாம். உடல் நலமே செல்வம். அப்ப உடல் நலம் அப்ப அங்க இருந்தாலே செல்வம் தான். அது என்ன அப்படின்னா, அதுதான் நமக்கு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட். வருமுன் காப்போம். என்ன வர்றதுக்கு முன்னாடி, நோய் வர்றதுக்கு முன்னாடி உடம்ப காத்துக்கணும். ஆனா நமக்கு இங்க வினைப்பதிவே தேகம் கண்டாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம நோய் வந்தாச்சு, இதை எப்படி நாம வராம, அதாவது கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுக்கணும், இல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கணும், உடல் நலத்தை பேணிக்கொள்ளணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? நோய் வரும் வரைக்கும் தான் ஆரோக்கியத்தின் அருமை நமக்கு புரியுதா அப்படின்னு ஒரு கேள்வி போட்டுக்கிட்டா தெரியும். நோய் வரும் வரைக்கும் நமக்கு ஆரோக்கியத்தின் மதிப்பு நமக்கு புரியறதில்லை. வெயில் வரும்போதுதான் மரத்தின் நிழல் நமக்கு தெரியுது. தாகம் எடுக்கும்போதுதான் தண்ணீரோட அருமை புரியுது. அப்போ நம்மளுடைய உடல் நலம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னா, நம்மளுடைய உடம்புல இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்றோட்டம், உயிரோட்டம், காந்த ஓட்டம் எல்லாம் சீரா அதன் இயக்கத்துல சரியான விகிதாச்சாரத்துல இயங்கும் போது உடல் நலம் சரியாக இருக்கும். ஆனா இந்த உடல் நலம் அப்படிங்கிறது நம்மளுடைய மனநலத்தையும் மன வளத்தையும் சார்ந்தது, உயிர் வளத்தையும் சார்ந்தே இருக்கு. அப்ப எல்லாமே ஒன்றுக்கொன்று ஒத்துசைவாக ஒத்தும் உதவியுமாக இருக்கணும். அப்படி இருந்தாதான் அந்த செல்வமாக உடல் நலமே செல்வம் அப்படிங்கிறத நம்ம உணர முடியும். அப்ப நம்மளுடைய உடம்பை எந்த அளவுக்கு அக்கறையோடு நாம பாதுகாத்துக்கணும். மகரிஷி சொல்றாங்க, உடல் நலத்தின் அவசியம் பத்தி சொல்றாங்க. தனி மனிதன் அமைதி அடைஞ்சா மட்டும்தான் உலக சமாதானம் சாத்தியம் அப்படிங்கிறது வேதாத்திரியர் கண்ட உண்மை. அப்ப தனி மனித அமைதி மூலமா மட்டும்தான் உலக சமாதானம் அடைய பல வழிகளையும் திட்டங்களையும் வேதாத்திரியர் சொல்லுது. உடல், உயிர், மனம் அப்படிங்கிறது இந்த மூணும் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மூணும் நலமா இருந்தா மட்டும்தான் உடல் நலம் நலமாக இருக்க முடியும், உயிரின் இணக்கம் நலமாக இருக்க முடியும், மனவளம் நலமாக இருக்க முடியும். இப்ப நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அப்படின்னு ஔவையார் சொல்றாங்க. உடல் நலம் வேணும்னா எல்லா மனிதர்களும் வேணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா இங்க உடல் நலம், உடல் நலத்தின் அவசியம் அப்படிங்கிறது என்னன்னுதான் நம்ம இப்ப பார்க்க போறோம். அதனுடைய அந்த செல்வம் அப்படிங்கிறது உண்மையானது என்ன அப்படின்னு பார்க்க போறோம். மனிதன் எப்பவுமே இன்பத்தை தான் விரும்புறாங்க. எப்போ நாம இன்பத்தை உடலால தான் அனுபவிக்கிறோம். உடல் முழு நலத்துடன் இருந்தாதான் இன்பமாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். அந்த ஹாப்பினஸ், அந்த மகிழ்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா உடல் நலமாக இருக்கும் போதுதான். உட்காரும் போது கால் வலியோ இல்ல கால் மரத்து போறதோ இல்ல தலைவலியோ இல்ல வயிற்று வலியோ கை வலியோ கால் வலியோ இருந்ததுன்னா நம்மளால முழுமையா அந்த மகிழ்ச்சியை அனுபவிக்க முடியுமானா அனுபவிக்க முடியாது. அப்ப உடல் முழு நலத்துடன் இருந்தாதான் இன்பம் நிலவும். உடல் நலம் குறைஞ்சா நமக்கு துன்பம் தான். அப்ப நோயற்ற வாழ்வுக்கு நாம என்ன செய்யணும்?
அந்த குறைவற்ற செல்வத்தை நாம எப்படி அடைய முடியும்? திருமூலர் என்ன சொல்றாங்கன்னா, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தே உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன். அப்ப உடம்பால அழியலைன்னா உயிரால அழிஞ்சிடுவாங்க. அப்போ மெய்ஞானமும் சேர மாட்டாங்க. அப்ப உடம்புலதான் உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்னு ஒரு திருமந்திரத்துல ஒரு பாடம் இருக்கு. ஓகே, இப்ப உண்மையா அந்த செல்வம் அப்படிங்கிறது என்ன, அதை பார்க்கலாம். நம்மளுடைய உடம்பு, மனசு, உயிர் எல்லாமே ஹாப்பியா இருக்கணும் அப்படின்னா நம்ம எப்படி உடல் நலத்தை நாம பேண முடியும்? ஹெல்த் இஸ் அன் இன்வெஸ்ட்மெண்ட், நாட் அன் எக்ஸ்பென்ஸ். இதுதான் மிகப்பெரிய ஒரு மூலதனமே வந்து உடல். ஏன்னா கோடிக்கணக்கா சம்பாதிக்கிறவங்க கூட பூரண உடல் நலத்தோட இருந்தா மட்டும்தான், ஏன்னா அவ்வளோ பணம் இருக்கு, ஆனா ஹாஸ்பிட்டல்ல போயிட்டு உடம்பு பார்த்துக்கிறதுக்கு முடியல, நோய் வந்ததுக்கு அப்புறம் சாப்பாடு சாப்பிட முடியல, எவ்வளோ டாக்டர்ஸ், எவ்வளோ நர்ஸ், எவ்வளோ மெடிசன் இருந்தாலும் பணம் இருந்து என்ன பிரயோஜனம்? மருந்துனால என்ன பிரயோஜனம்? காப்பாற்ற முடியல, உயிரை காப்பாற்ற முடியல. அப்ப உடல் நலம் செல்வத்தை விட அதிகமாக மதிக்கப்படுகிறது இன்றைய காலகட்டத்தில். அன்னைக்கு உழைப்பே எல்லாமாக இருந்தது, அவங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தாங்க. ஏன்னா உடல் இயக்கம் இருந்தது, மனம் வந்து சந்தோஷமா உறவுகளோட எல்லாரோடையும் ஒத்துமையா இருந்தாங்க, சந்தோஷமா வாழ்ந்தாங்க, ஓடியாடி விளையாண்டாங்க பிள்ளைங்க, ஒத்துமையா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள எந்த ஒரு டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அதாவது எந்த ஒரு வேறுபாடும் இல்லாம அவங்களுக்குள்ள ஒரு நல்ல இணக்கமும் ஒத்துமையும் உறவும் நீடிச்சு நிலைச்சு இருந்தது. ஆனா இன்னைக்கு காலகட்டத்துல எல்லாமே வந்து மல்டி ஸ்டோரி பில்டிங் இருக்கு. ஆனா எதிர் எதிர் போர்ஷன்ல யார் இருக்காங்க, எதிர் பிளாட்ல யார் இருக்காங்கன்னு கூட தெரிய மாட்டேங்குது. எத்தனையோ ஒரே பிளாட்ல எவ்வளவு பேர் இருக்காங்க, ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் தெரியாம வாழ்றாங்க. எல்லாமே டோர் க்ளோஸ் பண்ணிட்டு எல்லாரும் வேலைக்கு போறதுனால ஒருத்தருக்கு ஒருத்தர் முகம் பார்த்துக்கிறது இல்ல, பரிச்சயம் பண்ணிக்கிறது இல்ல, அறிமுகம் இல்லாம தன்னந்தனியா வாழ்ற மாதிரி ஆயிடுது. ஏன்னா தனி குடித்தனம் அப்படிங்கிற பேர்ல அந்த மாதிரி ஆயிடுது. இதனால என்ன ஆகுது அப்படின்னா, அது ஒரு தனிமையான வாழ்க்கை முறையா ஆயிடுது, மன அழுத்தம் அதிகமாயிடுது. அப்ப அந்த ஹாப்பினஸ் இல்லை. நம்மளுடைய உடல் நலமே செல்வம் அப்படின்னா நம்ம என்னெல்லாம் பண்ணுனா அது உண்மையான செல்வமாக இருக்கும்? முதல்ல வந்து நம்மளுடைய பிசிக்கல் ஹெல்த்துக்கு பிசிக்கல் எக்ஸசைஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். குறைந்தபட்சம் அரை மணி நேரத்துல இருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நம்மளுடைய பயிற்சி செய்யறது, அப்புறம் பிரிஸ்க் வாக்கிங் போறது, ஜாகிங் போறது, இல்லையா சைக்கிளிங் போறது, ஏதாவது ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக இந்த நேரத்துல நாம செய்யணும். அடுத்தது நியூட்ரிஷனல் ஃபுட், பேலன்ஸ்டு டயட், அதாவது அவங்கவுங்க உடம்புக்கு எது ஒத்து வருது, எது ஒத்து வரல, சத்துள்ள உணவாக இயற்கை உணவுகளாக நாம எடுத்துக்கிறோமா, நேரடியாக உயிருள்ள உணவுகள் அப்படின்னு இயற்கை உணவுகளை சொல்றாங்க. அப்ப அது வந்து நமக்கு முழுமையாக அது நம்ம உடம்புல ரத்தத்துல கலந்து நமக்கு சத்துக்களையும் இம்யூனோகுளோபுலம்ஸ் அப்படி அந்த நம்மளுடைய இம்யூனிட்டியும் அதிகப்படுத்தி கொடுக்கும். நமக்கு தேவையான சத்துக்களை அதுவே உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். என்ன வைட்டமின்கள் தேவையோ அதுவும் உற்பத்தி செஞ்சு கொடுக்கும். அப்ப நமக்கு பேலன்ஸ்டு டயட் எதுல நமக்கு கிடைக்குதுன்னா அது பழங்கள்ல, காய்கறிகள்ல, முழு தானியங்கள்ல, அப்புறம் சிறு தானியங்கள்ல கிடைக்குது. அப்போ குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட புரதம், இது வந்து லீன் புரோட்டீன் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து எதுக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுடைய கொழுப்பு நீக்கப்பட்ட பால் பொருட்கள், இந்த உணவு வந்து உடலுக்கு தேவையான புரதத்தை, அதாவது குறைந்த கொழுப்பு சத்து கொண்ட புரதம், இது வந்து உடலுக்கு தேவையான புரதத்தை அளிப்பதோடு அதிகப்படியான கொழுப்பை சேர்க்கிறதையும் தவிர்க்க உதவுது அப்படின்னு சொல்றாங்க. எது அப்படின்னா இந்த லீன் புரோட்டீன் அப்படின்றது. அப்ப ஹைட்ரேஷன், நமக்கு தேவையான நீர் சத்து, நீர் நமக்கு தேவை, அது தண்ணி மூலமாகவும் இந்த நீர் ஆகாரம், இல்ல ஜூஸ், இல்ல சூப்,
இந்த மாதிரி வகையில மோரோ, இந்த மாரி இளநீரோ எப்படியாவது உட்கொள்ளணும். தாகத்துக்கு தண்ணீர் குடிக்கணும். ஆனா, அதுவும் ஒரு நாளைக்கு இப்ப இன்னைக்கு வெயில் அதிகமா இருக்கு. தாகம் எடுக்கும் போதெல்லாம் தண்ணி குடிக்கலாம். தாகம் இல்லாத போது தண்ணி குடிக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, அது நம்ம அதிகப்படியாக நம்ம குடிக்கணும். 4, 5 லிட்டர் குடிங்க, 6 லிட்டர் குடிங்க அப்படின்னு சொல்றாங்கன்னா, நமக்கு நம்மளுடைய வயிறு, நம்மளுடைய கிட்னிக்கு அதிகமாக வேலை கொடுக்கக்கூடாது. நம்ம தண்ணி அதிகப்படியாக சாப்பிட்டா, சிறுநீரகத்துக்கு அதிகப்படியாக வேலை குடுக்குறோம்னு அர்த்தம். அதே மாதிரி உணவும் வந்து வாயிலேயே உமிழ்நீர் சுரந்து நம்ம சாப்பிட்டாச்சு அப்படின்னா, வயிற்றினுடைய ஜீரணம் உறுப்புகள் வந்து அ ஈஸியா நமக்கு டைஜஷன் வேலைய ஈஸியா சுலபமாக்கி குடுத்துரும். இதெல்லாம் நாம கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயங்கள். அப்புறம் அதே மாரி தூக்கம். 7 மணி நேரத்துல இருந்து 8 மணி நேரம். இல்ல கூடுதலா குழந்தைங்கலாம் நல்லா தூங்கணும் அப்படின்னா, குழந்தைங்க 12 மணி நேரம் வரைக்கும் கூட தூங்கலாம். ஆனா ஓரளவுக்கு 7 டூ 9 ஹவர்ஸ் நல்ல குவாலிட்டி சவுண்ட் ஸ்லீப். எந்த டிஸ்டர்ப்டு ஸ்லீப் இல்லாம நல்ல தூக்கம். ஏன்னா, இந்த தூக்கம் வந்து ஓய்வு மட்டும் குடுக்கறது இல்ல, ரீபேர். அதாவது நம்ம நம்ம உடம்புக்குள்ள எந்தெந்த இடத்துல சிதைஞ்சதெல்லாம் வந்து ரீபேரிங். அதாவது அ அ அணு அடுக்குகள் சீர்குலைவ அதோட இணைச்சு அத சரி பண்றது வேலைய பார்க்கக்கூடியது தான் இந்த ஸ்லீப். அப்ப இந்த உறக்கம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மனிதனுக்கு முக்கியம். அப்ப இதெல்லாம் வந்து உடல் நலம் வந்து நம்ம பாதுகாக்கிறதுக்கு உதவுது. இப்ப ரெகுலரா அடுத்தது செக்கப் போகணும் அப்படிங்கிறது பொதுவான கருத்து. ஆனா, நம்மளுடைய உடல் நலம் எந்த லெபார்டரி டெஸ்ட் பார்த்து தான் சரியாகணுமா அப்படின்றது வந்து இன்னைக்கு வந்து சயின்ஸ் அப்படி அந்த மாரி உலகத்துல நம்ம வாழ்றோம். ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டுல நம்ம வாழ்றோம். ஆனா நம்ம டெய்லி காலையில எழுந்திரிக்க முடியுதா? ஒழுங்கா யூரின் அந்த ரெகுலேட்டரி பீரியட்ல போக முடியுதா? காலையில எழுந்த உடனே அ ரெஸ்ட் ரூம் போய் வயிறு கழிவுப் பொருட்கள் வெளியில போகுதா? ஒழுங்கா பசி எடுக்குதா? இதெல்லாம் நம்ம சுறுசுறுப்பா இருக்கிறோமா? நம்ம ஹேப்பியா இருக்கிறோமா? லைஃப நம்ம பேலன்சிங்கா யாரு எத சொன்னாலும் நம்மளால ஹேப்பியா சிரிச்சுட்டு ஓகே, ஓகேன்னு போக முடியுதா? இல்ல ஒருத்தவங்க கிட்ட நம்ம யாரோ தப்பு செஞ்சாச்சு அப்படின்னா மன்னிப்பு கேட்க முடியுதா? சாரி கேட்க முடியுதா? ஒருத்தர மன்னிப்பு சொன்னா அது ஏத்துக்கிட்டு அவங்களுக்கு வந்து ஓகே நான் மன்னிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற மனசு வருதா? இதெல்லாம் நம்ம கொஞ்சம் பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஹெல்தியா இருக்கோமா? இல்ல அன்ஹெல்தியா இருக்கோமா? அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும். அடுத்தது அவாய்ட் ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ். அதாவது நமக்கு ஒவ்வாத பழக்கங்கள். அதாவது இந்த புகைப்பிடிக்கிறது, அ போதைப் பொருள் உட்கொள்றது, ஆல்கஹால் கூட கூகுள்ல பார்த்தா லிமிட்டா எடுத்துக்கோங்க அப்படின்னு குடுத்துருக்காங்க. பட் அதே மாரி மெடிசின். அலோபதி மெடிசின் நம்மளுடைய மூளை செயல்பாட்ட வந்து அ அந்த இயக்கத்த சரிவர செய்யறதில்ல அப்படின்னு இன்னைக்கு நெறைய பேரு சொல்றாங்க. அந்த ரிசர்ச் சொல்லுது. இப்போ நம்மளுடைய இத்தன விஷயமும் வந்து நம்ம உடல் நலத்துக்கு தேவையாக இருக்கு. நாம இதெல்லாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணா தான் நாம பூர்ண உடல் நலத்தோட இருக்கோமா? அப்படிங்கிறத அவங்கவங்களே வந்து கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்ப மென்டல் ஹெல்த் நம்மளுடைய மனம் வந்து வளத்தோட இருக்கணும். எப்படி அப்படின்னா, நம்மளுடைய ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மென்ட்ன்னு சொல்றதே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்க மாரி இருக்கு. பிளஷர் மேனேஜ்மென்ட்ன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்கன்னு தோணுது எனக்கு. ஸோ நம்மளுடைய மனசு வந்து எந்த அளவுக்கு லேசா, ஹேப்பியா நம்மளால வச்சுக்க முடியுது. டேக் இட் ஈஸி பாலிசி தான் எல்லாமே. எத எடுத்தாலும் கொஞ்சம் டேக் இட் ஈஸியா எடுத்துக்கணும். யாரு சொன்னாலும் திட்டுனாலும் ஓகே, திட்டலைனாலும் ஓகே. நமக்கு எது எது வந்தாலும் அத வந்து ஈஸி டேக்கிங்கா, ஈஸி கோயிங்கா எடுத்துக்கிறது நமக்கு லைஃப் வந்து கொஞ்சம் ஈஸியா இருக்கும். அதே மாரி நம்ம நல்ல டீப் பிரீத்திங், நம்ம நல்ல மூச்சு பயிற்சி, தியானம், நம்ம யோகா பண்றது, நம்ம மன அலைச்சல குறைச்சு வச்சுக்கிறது, இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப மனசுக்கு இதமாக இருக்கும். இயற்கையோட ஒன்றி வாழ்வது. எப்படி அது அப்படின்னா, நம்ம இயற்கைக்கு நேரம் ஒதுக்கவே மாட்டேங்கிறோம். நமக்கே நாம நேரம் ஒதுக்க மாட்டேங்கிறோம். நம்ம மெடிடேஷனுக்கு நேரம் இல்ல, எக்ஸர்சைஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல அப்படின்னு தான் நெறைய பேர் கேள்விப்படுறோம். ஆனா நம்ம இன்னைக்கு அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாம,
நம்ம உடல் நலத்தை நாம பாதுகாக்க, ஏன்னா இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு தான் நிறைய செலவாகுது, மெடிசனுக்கு நிறைய செலவாகுது. ஏன் அப்படின்னா நிறைய இன்னைக்கு ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுனாலயும், அடுத்தது மீடியாஸ். இன்னைக்கு இணையம் வழியாக நிறைய நல்ல விஷயங்களும் இருக்கு, தேவையில்லாத விஷயங்களும் இருக்கு. இதுல வந்து நாம மாட்டிக்காம நம்மள தற்காத்து கொள்ள வேண்டிய சூழ்நிலையில நாம இருக்கிறோம். அப்ப அதுக்கெல்லாம் நாம அது வேண்டாம் அப்படின்னா, நமக்கு எத ஃபோக்கஸ் பண்ணணுமோ அத ஃபோக்கஸ் பண்ணணும். வேண்டாங்கிறதுக்கு ஃபோக்கஸ் பண்ணாம, நம்ம உடல் நலத்துக்கும், மன வளத்துக்கும் ஃபோக்கஸ் குடுத்தோம் அப்படின்னா, நம்ம உடல் நலம் நல்ல உண்மையாவே அது செல்வமா தான் மாறும். நம்ம ஓடி ஆடி விளையாடுறது, அ நம்மளுடைய பராமரிப்பு, உடல் நலம் பராமரிப்பு, இயற்கை சுற்றி நல்ல மரம், செடி, கொடிகள வளர்த்து, நமக்கு இயற்கையோட ஒத்துமுதையுமா இருக்கிறது, கார்டனிங் பண்றது, இதெல்லாம் நம்ம வந்து நம்ம ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட், பிளஷர் மேனேஜ்மெண்ட்டா கண்டிப்பாக மாறும். நமக்கு பிடிச்ச புக்ஸ் படிக்கிறது, பிடிச்ச பாட்ட கேட்கறது, இசைய ரசிக்கிறது, ஸ்விம்மிங் பண்றது, அடுத்தது வயல்வெளியில நடக்கிறது, தோட்டத்த சுத்தி பார்க்கறது, இந்த மாரி இயற்கையோட சூரிய வெளிச்சத்துல நிக்கிறது, அதிகாலையிலயும் அதான் இளம் வெயில்ல நிக்கணும்ன்றாங்க. அதே மாரி மாலை சூரியன் அஸ்தமனம் ஆகுற ஸ்டேஜ்ல அந்த அத வந்து நாம அந்த டைம்லயும் நமக்கு பார்க்கறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு அதே மாதிரி சோசியல் கனெக்ஷன்ஸ் நிறைய இருக்கிறதுனால, நமக்கு நம்மளுடைய ஃபேமிலி, ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் வந்து இந்த சோசியல் கனெக்ஷன் நமக்கு ரொம்ப நல்லது. நல்ல நட்புறவோட ஒத்திசைவாக இருக்கிறது, நல்ல ஹார்மனி இணக்கத்தோட இருக்கிறது, ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது வெறுப்பு காட்டிக்காம உண்மையான அன்போட, உண்மையான நட்போட பழகிறது, இதெல்லாம் வந்து நம்ம உடம்புக்கும் மனசுக்கும் ரொம்ப நல்லது. நம்மளுடைய ஹாபீஸ், இன்ட்ரெஸ்ட், இதெல்லாம் நம்ம வந்து அதுல நம்ம என்கேஜ் பண்ணிக்கணும். நம்ம டைமை வந்து அழகாக நிர்வகிக்க தெரிஞ்சுக்கணும். எதுக்காகனா நம்மளுடைய அமைதிக்காகவும், நம்மளுடைய உடல் நலத்துக்காகவும், மன வளத்துக்காகவும் நாம நேரத்தை நிர்வகிக்க தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்பு, மனசு அமைதிக்காக. அப்ப அதனால மட்டும்தான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியும், பீஸ்ஃபுல்லா இருக்க முடியும். மைண்ட்ஃபுல்னஸ், அதாவது நம்ம முழுமையாக நல்ல ஒரு செல்ஃப் அவேர்னஸோட எதை செய்யறோமோ அதை நேசிச்சு அன்போட வாழ்க வளமுடன் சொல்லி ஒரு சமைக்கணும்னாலும் அதுல ஒரு இனிமையோட செய்யறது, பரிமாறும் போதும் இனிமையோட பரிமாறுறது, யார் எது கேட்டாலும் வீட்டுல உறவுகள் அவங்க அதை செய் இதை செய் அப்படின்னா அதை மனசோட செய்யறது, பிள்ளைங்க கேட்டாலும் மனசோட செய்யறது, ஒரு எரிச்சல் இல்லாம, கோபப்படாம, திரும்ப திட்டாம, அவங்களுக்குள்ள அந்த அன்பை வளர்க்கணும் அப்படின்னா முதல்ல நாம நமக்குள்ள அன்பு இருந்தா மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். நமக்கிட்டயே அது இல்லைன்னா அவங்களுக்கு நம்ம கொடுக்க முடியுமான்னு கொடுக்க முடியாது. இதெல்லாம் வந்து நம்ம பேணி காத்துக்கணும், நம்மளை தற்காத்துக்கணும். அதுக்கெல்லாம் உதவக்கூடியதுதான் மனவளக்கலை பயிற்சிகள். ஹைஜீனிக்கா இருக்கிறது, சுகாதாரமாக இருக்கணும். இப்ப நல்ல ஆரோக்கியமா அப்பப்ப ஃப்ரெஷ்ஷா முகம் கழுவிக்கிறது, கை கால் கழுவிக்கிறது, இதெல்லாம் வந்து நம்ம வெளியில போயிட்டு வந்தா எதுக்காக நம்ம காலெல்லாம் கழுவிட்டு வா, முகம் கை கால் கழுவிட்டு வான்னு உள்ள அந்த காலத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கும். வெளியவே தண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு மக்கு வச்சிருப்பாங்க. இப்ப கொரோனா பீரியட்ல எல்லாம் வேப்பிலை, மஞ்சள் எல்லாம் போட்டு ஆழியார்ல கூட வச்சிருந்தாங்க ஒரு பெரிய பாத்திரம் ஃபுல்லா. எதுக்காகன்னா அந்த தொற்று கிருமியில இருந்து நம்மளை பாதுகாக்கிறது. இதெல்லாம் நமக்கு அந்த நமக்கு சுகாதாரத்தை கொடுக்கும். அதே மாதிரி இருவேளை பிரஷ் பண்றது, பல்ல வந்து விளக்குறது, அதுவும் நம்ம ஈறுகளை விரலால தேய்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் டூத் பேஸ்ட் அவாய்ட் பண்ணிட்டு பல்பொடி, மூலிகை பல்பொடி அந்த மாதிரி பயன்படுத்தும் போது இப்ப இன்னைக்கு நிறைய பேருக்கு பல்லுல பிரச்சனை, அதை சர்ஜரி பண்ணணும், எடுக்கணும், ஈறுகள்ல வலி இருக்கு, டூத் கெனால்ல ப்ராப்ளம் இருக்கு, இப்ப நிறைய கேள்விப்படுறோம். எதனாலன்னா இந்த பேஸ்ட்னாலதான். அப்ப நம்ம மூலிகை பல்பொடி எல்லாம் உபயோகிச்சு விரல்களால பல்ல வந்து தேய்ச்சு
வாயை வந்து கொப்பளிக்கும் போது அந்த பற்களும் வலிமையாக இருக்கும். அந்த காலத்து ஆலும் வேலும் பல்லு குருதின்னு சொன்னாங்க. அப்ப ஆலங்குச்சி நமக்கு கிடைக்குதோ இல்லையோ, ஆனா வேப்பங்குச்சி நமக்கு கைவசம் கிடைக்கும். ஈறுகள்ல பிரச்சனை அப்படின்னாலும் அந்த வேப்பங்குச்சி வச்சு அந்த சார மட்டும் உள்ளுக்க உமிழ்நீரோட இது பண்ணி நம்ம கொப்பளிக்கும் போது அது சரியாகும். இன்னொன்னு சோத்துக்கத்தாழை ஜெல்லு வச்சு அந்த இடத்துல எந்த இடத்துல பெயின் இருக்கோ அந்த இடத்துல வச்சு பண்ணாலும் அதுவும் உடல் நலத்துக்கு நமக்கு நல்லது. ஸோ இது இன்னொன்னு. என்விரான்மெண்டல் ஃபேக்டர் நம்மளுடைய சுத்தி உள்ள சூழ்நிலை, அட்மாஸ்பியர் இதெல்லாம் இந்த மாசுபாடு ஒவ்வாமை மகரிஷி வந்து ஞானமும் வாழ்வும்ல சொல்லியிருப்பாங்க. ஒரு 3 அடி டிஸ்டன்ஸ்லயே எல்லாருமே நில்லுங்க. அதாவது போகிறது எதுக்கு கூட்ட நெரிசலை அவாய்ட் பண்ணணும்னு சொல்றாங்க அப்படின்னா, ஒருத்தருடைய மூச்சு காத்து இன்னொரு மூச்சு காத்தோட உரசும் போது அந்த இடத்துல வந்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் உண்டாகும். அது ஒவ்வாமையை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை வரும் அப்படிங்கிறதுனாலதான் இப்ப அந்த கொரோனா பீரியட்ல சோசியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சமூக இடைவெளி. அப்போ நாம எல்லா விஷயத்திலயுமே இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னு மகரிஷி 5 அளவு முறை கொடுத்திருக்காங்க. உணவு, உழைப்பு, உறக்கம், பாலுறவு, எண்ணம். இது எல்லாத்துலயுமே அளவு முறை இருக்கணும். அலட்சியப்படுத்தக்கூடாது. அதிகமாக மிதமின்றி உபயோகிக்க கூடாது. ஆனா முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது ஒன்னொன்னையும் தனித்தனியாவே நம்ம ஆராய்ச்சி பண்ணோம்னா நமக்கு உணவு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது உறக்கம் மேஜர் ஃபேக்டரா இருக்கு. அடுத்தது இன்னைக்கு மேரேஜ் லைஃப்ல செக்ஸ் அப்படிங்கிறது ஒரு மேஜர் ஃபேக்டரா இருக்கு. நிறைய பேருக்கு அந்த ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரிச்சு போகாததுக்கு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் அவங்களுக்குள்ள ஒரு தாம்பத்திய உறவும் இல்லாமையும் ஒரு காரணம். இதுவும் ஒரு உடல் நலத்து குறைபாட்டுக்கு வழிவகுக்குது. இது எல்லாமே ஈவனா இருக்கணும். அதே சமயத்துல மிதமிஞ்சியும் இருக்கக்கூடாது. அதிகமாகவும் உபயோகிச்சா நம்மளோட ஜீவகாந்த சக்தி விரயமாகும், செலவாகும். எல்லாமே அளவு முறையோட இருக்கணும் அப்படிங்கிறது. அப்போ இந்த சுற்றுச்சூழல் காரணம் இதுல நாம ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப நம்ம எதெல்லாம் நம்ம குறைச்சிக்கிட்டும் சாப்பாட்டுல வந்து அதிகமாக இன்னைக்கு நம்ம என்னெல்லாம் மாத்த வேண்டிய பழக்க முறைகள் அப்படின்னு பழக்க வழக்கம்னா காஃபி, டீ, எண்ணெயில பொரிச்சது. அந்த காலத்துல தீபாவளி டைம்ல தான் எண்ணெயில பொரிச்சது இந்த எல்லாமே சாப்பிடுவாங்க. எண்ணெயில பொரிச்சது சாப்பிடுவாங்க. அப்போ உடனே தீபாவளி லேகியமும் கொடுப்பாங்க. இப்ப எல்லாம் அப்படி கிடையாது. நமக்கு எப்ப நினைக்கிறோமோ ஃப்ரைட் ஐட்டம், ஆயில் ஐட்டம். ஆனா அதுக்கு ஈக்குவலண்டா அதை வந்து நமக்கு அந்த எண்ணெய், பித்தம், மந்தம் இதெல்லாம் சேராம இருக்கிறதுக்கு அதை காம்பன்சேட் பண்ற மாதிரி ஈடுகட்டுற மாதிரி நாம எந்த உணவும் அதுக்கு எடுக்கிறது இல்லை. அந்த காலத்துல பாட்டிங்கெல்லாம் சுக்கு தண்ணி, கடுக்கா கஷாயம் இந்த மாதிரி எல்லாம் போட்டு போயிடுவாங்க. திரிபலா, திரிகடுகு இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. இப்ப நாம திரும்ப அந்த முறைக்கு இயற்கை உணவு முறைக்கு தான் நம்ம திரும்ப வந்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையில நாம இருக்கிறோம். அப்போ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கறத நாம கொஞ்சம் கவனத்துல வச்சுக்கிட்டு நமக்கு வந்து இந்த பேக்கடு ஃபுட்டு அவாய்ட் பண்றது, ஊறுகாயை அவாய்ட் பண்றது. ஏன்னா அதுல அதிகமான உப்பு, அதிகமான பிபிக்கு வழிவகுக்கும். ஆர்டிபிஷியல் ஃபிளேவர்டு ட்ரிங்க்ஸ், கோல்ட் ட்ரிங்க்ஸ் இதெல்லாம் அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அதுக்கு பதிலா இளநீரோ, கரும்பு ஜூஸோ, இந்த மாதிரி எலுமிச்சை பழச்சாரோ, நெல்லிக்காய் சாரோ, இயற்கையில வெள்ளை பூசணிக்காய் சாறு, இந்த மாதிரி இயற்கை உணவுக்கு நாம மாறிட்டு வந்தோம்னா நம்மளுடைய உடல் நலம் உண்மையாகவே அது செல்வமாக இருக்கும். அப்ப அதே மாதிரி ஒயிட் சுகரை வந்து கண்டிப்பாக இது வந்து என்ன சொல்றாங்கன்னா, ஒயிட் சுகர் இஸ் அ விட்டமின் தீஃப் அப்படின்றாங்க. என்ன அப்படின்னா ஒரு டீஸ்பூன் சர்க்கரைக்கு வந்து அந்த சர்க்கரை ஜீரணிக்கிறதுக்கு உடலில் உள்ள வைட்டமின்கள் அதிகமாக அதுக்கு தேவைப்படுதான். ஒரு டீஸ்பூன் சுகரை டைஜஸ்ட் பண்றதுக்கு அதிகமான வைட்டமின்களை திருடப்படுதான் இந்த சர்க்கரை. அது வந்து நான் இன்னைக்கு ஒரு புக்ல படிக்கும் போது நான் அந்த உடல் நலத்தை பத்தி ஒரு புக்ல பார்க்கும்போது தான் தெரிஞ்சது. இன்னைக்கு அந்த ஆராய்ச்சியாளர்கள் இதை போடுறாங்க. அதனாலதான் டாக்டர் சிவராமன் முதல் கொண்டு இந்த இயற்கை நல்வாழ்வியல் முறையில பாத்தீங்கன்னா ஒயிட் சுகர் அவாய்ட் பண்ணுங்க. அது கலக்கிற ஜாம், ஐஸ்கிரீம், கேக்ஸ், பேக்கரி ஐட்டம்ஸ் டோட்டலா எல்லாத்தையுமே ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் நம்மளால தற்காத்து கொள்ள முடியும்.
நம்ம பாரம்பரிய உணவு, இயற்கை உணவு, பழைய சோறு, நீராகாரம், எலுமிச்சை, நெல்லிக்காய் இதெல்லாம் நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளோட நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும், மன அழுத்தம் குறையும், நம்மளுடைய தூக்கம் நல்ல தூக்கம் வரும். நம்ம உழைப்பு இருந்தாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த அதிகமான உடம்பு வந்து டயர்ட் ஆகும்போது கண்டிப்பாக நல்ல தூக்கம் வரும். நேர்மறை சிந்தனைகள் இருக்கும்போது நல்ல தூக்கம் வரும். நம்ம எதிர்மறையா நினைக்க தான் தேவையில்லாத எண்ணங்கள் நம்மள மனசுக்குள்ள அலைக்கழிச்சுக்கிட்டே இருக்கும். இப்ப எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு நாம நினைக்கும்போது கண்டிப்பாக தூக்கம் அப்படிங்கிறது நமக்கு ஒரு வரமாகவே இருக்கும். பூர்ண உடல் நலம் அப்படிங்கிறது நமக்கு உடலுக்கும் மனதுக்கும் நல்ல நிலையில் ஒத்த நிலையில் நல்ல அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்கல்ல அந்த அளவுக்கு இருக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிச்சு மனசு லேசாக இருக்கும். உடல் எடையை கூட நம்மளால அதை நிர்வகிக்க முடியும். ஆஹ் தசை பலம் மேம்படுறதுக்கும் இதெல்லாம் வந்து இதுல அடங்கும். ஸோ இந்த உடல் எடை மேலாண்மை சரியான உணவு உடற்பயிற்சி மூலம் நம்ம உடல் எடையை வந்து கரெக்டா பராமரிக்க முடியும், கட்டுப்படுத்திக்கவும் முடியும். இதெல்லாம் நம்ம பேணணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளுடைய உடற்பயிற்சி மட்டும் இல்லாம அகத்தவம், அகத்தாய்வு பயிற்சி, நம்மளுடைய 9 மைய தவம் இதுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. என்ன அப்படின்னா நம்மளுடைய ஹாப்பி ஹார்மோன்ஸ் அப்படிங்கிறது ஒண்ணு. இப்போ இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க இல்லையா, டோபமைன், செரட்டோனின், ஆக்சிடாசின், என்டார்பின். இந்த என்டார்பின் அப்படிங்கிறது பெயின் கில்லராக இருக்கு. அது எப்படி அப்படின்னா ஒரு பிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ்ல வாக்கிங் போறதுல இதுல இருந்துலாம் நமக்கு நம்மளுடைய உள்ளுக்கே இருக்கக்கூடிய ஆர்கான்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடியதுதான் எல்லா நாளமில்லா சுரப்பிகள் நம்ம உடம்புக்குள்ள இருக்கு. அந்த 10 நாளமில்லா சுரப்பிகள் இருக்கு. அதுல இருந்து நமக்கு தைராய்டு கிளாண்டுன்னா அது நமக்கு மேஜர் ஹார்மோன்ஸ் உற்பத்தி பண்ணக்கூடியது. ஹார்மோன் இம்பேலன்ஸ்க்கு காரணமே தைராய்டு சுரப்பி சீராக இல்லாததுதான் அப்படிங்கிறாங்க. அதுல இருந்து வரக்கூடியதுதான் நிறைய ஃபைப்ராய்டு, சிஸ்ட் வர்றது, கேன்சர் வர்றது எல்லாமே இது சம்பந்தமான ப்ராப்ளம் தான் வருது. ஸோ இதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம வந்து மெடிடேஷன் பண்றது மூலமா நமக்கு அடுத்தது சன்லைட் கேசிங், சன்லைட் பேதிங் இதெல்லாம் வந்து நம்ம எடுக்கிறது மூலமா நம்மளோட மூடை வந்து ஸ்டெபிளைஸ் பண்றது செரட்டோனின். ஸோ நம்ம பிபி வந்து ஈக்குவலைஸ் பண்ணிரும். உடம்புல அப்பப்ப நம்மளை சுத்தி யார் இருக்காங்களோ உடனே ரியாக்ட் பண்ற மாதிரி, கோவம் வர்ற மாதிரி நெகட்டிவ் பீப்புள்ல வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டு நம்மள நாம பாசிட்டிவா எந்த அளவு வைக்கிறோமோ அதுக்கு நாம ஃபோக்கஸ் கொடுக்காம நம்மள நாம தற்காத்துக்க முடியும். ஸோ அப்ப நம்ம உடம்புல இந்த அளவுக்கு ஹார்மோன்ஸ் நல்ல சீராக இருக்கிறதுக்கு நம்மளுடைய பல ஆர்கான்ஸை வந்து டிஷ்யூஸ் எல்லாம் எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்றது இந்த ஹார்மோன்ஸ் தான். ஸோ அது நம்மளுடைய பாடி ஃபங்க்ஷனுக்கு ரொம்ப முக்கிய பங்கு வகிக்குது. மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் மாத்தி நமக்கு நம்மளுடைய நல்ல ஹார்மோன்களை சுரக்க வைக்கிறதுக்கு நம்மளுடைய மெடிடேஷன், நம்மள நாம ஹாப்பியா வச்சுக்கணும், நம்ம அழகா இருக்கணும், நம்ம மத்தவங்க பார்த்தா நம்மளை பார்த்தா உற்சாகம் படணும், ஹாப்பியா இருக்கணும். அவங்களுக்கு என்ன இவங்க பார்த்து பக்கத்துல தூங்குறாங்கன்னா நமக்கும் அந்த தூக்கம் தொத்திக்கும். அது உடனே இமீடியட்டா அது டிரான்ஸ்பர் ஆகும் நமக்கு. ஸோ நம்மளை சுத்தி யார் இருக்காங்க, நம்ம மகிழ்ச்சியா உற்சாகமாக சுறுசுறுப்பாக இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா, இல்ல சோம்பேறித்தனமா இருக்கக்கூடியவங்க இருக்காங்களா, இதை நம்ம பார்த்துக்கிட்டு நம்மளையும் ஹாப்பியா வச்சுக்கணும், சுறுசுறுப்பா வச்சுக்கணும், மத்தவங்களுக்கும் அதே சுறுசுறுப்பா டிரான்ஸ்பர் பண்ணணும். ஸோ நம்ம அமைதியா இருந்தா நம்ம குடும்பத்துக்கும் அந்த ஹாப்பினஸ், நம்ம ஹாப்பியா இருக்கும்போது அமைதியா இருக்கும்போது அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகும், அது ரேடியேட் ஆகும். ஸோ நம்ம குடும்பத்துக்கு அது ரேடியேஷன் போகுது அப்படின்னா இந்த ரேடியேஷன் என்ன ஆகும், நம்ம ஸ்ட்ரீட்ல, அடுத்தது நம்ம ஊர்ல, அப்புறம் இந்த சுற்றம் ஊர் உலகு. அந்த அளவுக்கு உலக சமாதானம், உலக அமைதி அப்படிங்கிறது நமக்கு கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த அளவுல நம்மளோட உடல் நலம் அப்படிங்கிறது எல்லாரையும் நம்ம என்கரேஜ் பண்ற மாதிரி நம்ம எல்லா விதத்திலையும் உடற்பயிற்சி செய்யறதுக்கும், மன வளர்த்துக்கு, தவம், அகத்தாய்வு செய்யறதுக்கு நம்மளை என்கரேஜ் பண்ணி மற்றவங்களையும் என்கரேஜ் பண்ணி செய்ய வச்சு அந்த முழுமையான அந்த செல்வத்தை அனுபவிக்கிறதுக்கு நாம எல்லாரும் தயாராகும் என்று கூறி இந்த நல்வாய்ப்பு அனைவருக்கும் நம்ம வந்து நன்றிகள். அனைவரும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், மேலாயும் நிறை செல்வம் உயர்த்துதல், மெய்ஞானம் நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. மிக மிக சிறப்பு. அது வருமுன் காப்போங்கிற ப்ரிவென்ஷன் பெற்றது எனக்கு ஒருங்கிறதுக்கு ஆரம்பிச்சு நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். ஏன்னா நமக்கு இன்னைக்கு தலைப்பு அதுதான், உடல் நலம் தான் செல்வம் அப்படிங்கிறது. ஸோ உடல் நலம் நல்லா இருந்தாலே நமக்கு வேற. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா
எல்லாமே இந்த நலத்த மெயின்டெயின் பண்றோமோ இல்லையோ, நான் அதோட நோக்கி ஓடி, ஓடி, ஓடி மருத்துவ செலவு தான் நெறைய பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறதுக்கு நெறைய இன்னைக்கு ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு இயற்கை மருத்துவர் கூட இந்த அளவுக்கு இவ்வளோ பயன் சுவையை சொல்லியிருக்க மாட்டாங்க போல. அந்த அளவுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியா இருந்து நெறைய சொல்லியிருக்கீங்க. அது மாரி இந்த ஹேப்பினஸ்ஸுக்கு பேஸா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது, நல்ல விஷயம் அப்படிங்கிறது. அதாவது பூரண உடல்நலத்துக்கு அதான் பேஸ் அப்படிங்கிறது. எல்லாமே வந்து நம்ம கையில தான் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பிசிக்கல் ஹெல்த் நல்லா வச்சுக்கிறதா இருந்தா, மகான் குடுத்த எக்சர்சைஸ். அதேபோல உயிர் உள்ள உணவுகள்னு ஒரு வார்த்தைய சொன்னீங்க பாருங்க. அதாவது பழங்கள், சிறுதானியங்கள் அந்த மாரி இது. தண்ணி குடிக்கிறது இன்னைக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் உங்கட்ட இருந்து. தேவையில்லாம தண்ணி குடிச்சா கிட்னி தொந்தரவு பண்ணிரும்ன்ட்டு. பொதுவாவே தண்ணி குடிக்காம இருந்தா தான் கிட்னி தொந்தரவும்பாங்க. நீங்க அதிகமா தேவையில்லாம குடிச்சா அதுவும் தொந்தரவு தான் அப்படிங்கிறதுக்கு. அதேபோல உமிழ்நீர் சேர்த்து தான் வந்து சாப்பிடணும் அப்படிங்கிறது. இந்த ஹார்ம்ஃபுல் ஹேபிட்ஸ் குறைக்கணும்னு சொன்னீங்க பார்த்தீங்களா? மகரிஷி நெறைய இடங்கள்ல இத கவர் பண்ணியிருக்காங்க. போதை புகை அந்த மாரி ஆல்கஹால் கூட லிமிட்டடா பண்ணலாம் அப்படிங்கிறது. எல்லாத்தையும் விட இன்னொரு முக்கியமா என்ன சொன்னீங்க அப்படின்னா, அதாவது இப்ப உள்ள எங்க பார்த்தாலும் ஓடிட்டு தான் இருக்கோம். பேரே பாருங்க ஃபாஸ்ட் ஃபுட்ன்னு வச்சுப்புட்டாய்ங்க. சாப்பாடு கூட மென்னு சாப்பிடணும்னு சொன்னா தான் பெரியவங்களும், சித்தர்களும் சொல்லியிருக்காங்க ஒழிய, இதுங்க சாப்பாடு நீ வேகமா சாப்பிடு அப்படிங்கிற அளவுல தான் ஃபாஸ்ட் ஃபுட்ங்கிற மாரி. அதுபோல அன்பு அன்பு ஒண்ணு இருந்தாலே உடம்பு வந்து இப்ப நல்லா தான் இருக்கும். உடம்பு நல்லா இருந்தா மனசு நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுக்கு அன்ப வந்து மனமுவந்து காட்டணுங்கிற ஒரு அட்ஜெக்டிவோட சொன்னீங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா 2 நேரம் வந்து பல் விளக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியம். இல்லன்னா வேணா பல்லு பார்த்தீங்கன்னா, நம்ம 40 வயசுலயே பல் ஆடிடுற மாரி தான் சமாச்சாரங்கள். பழைய ஒரு 2, 3 வருஷம் முன்னாடி நம்ம பட்ட சிரமங்கள் எல்லாம் என்னன்னா, 3 அடி அதாவது சமூக இடைவெளியையும் டச் பண்ணீங்க. சுகர் ஒயிட் சுகர் வந்து இட் இட் ஈட்ஸ் வைட்டமின் அதான் சரியான வேர்ட் அது. வைட்டமின் தீப் அப்படின்னு சொல்லுது. எத்தனையோ மேலாண்மை கேள்விப்பட்டிருக்கோம். இன்னைக்கு எடை மேலாண்மைய பத்தியும் டச் பண்ணீங்க. ரொம்ப சிறப்பும்மா. ரொம்ப ரொம்ப நெறைய நல்ல கவரேஜ். ஏகப்பட்டது நல்லா பேசி சொல்லியிருக்கீங்க. கருத்துக்கள் நெறைய இருந்ததும்மா. மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். சான்றோர் பெருமக்களே, இப்பொழுது நமது அம்மா மிக அருமையான நெறைய பாயிண்ட்ஸ் குடுத்தாங்க.